ஸோ நம்பர் 4, நாலாவதாக ஆண்டவர் வந்து முடங்கி கிடக்கிற இடத்தை விட்டு எழும்பி என்ன பண்றாருன்னா நடக்க பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவர் உங்களை அறியாமலே ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும். உங்களை அறியாமலே ஒரு கான்ஃபிடென்ட் ஆண்டவர் தருவார். திடீர்னு ஆண்டவர் இங்கே இருக்கிற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்குறவங்கள எழுப்புவார். உங்களை நீங்கள் எழும்புவீங்க. இந்த ஜபத்துக்கு பிற்பாடு நீங்கள் எழும்புவீங்க. ஸோ ஆவியானவர் உங்களை நெருக்கி ஏவுவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இடம் கொடுத்தா போதும். நீங்கள் இடம் கொடுத்தா போதும். அப்படி இருக்க அந்த இடத்துலயே இருக்கிறதுக்கு விரும்பாதீங்க. முடங்கி இருக்கிறவங்க அந்த முடங்கி இருக்கிறத விரும்பாதீங்க. அவ்வளோதான். சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கணும். சிலதை வந்து முடக்கத்திற்கு நீங்கள் ரொம்ப டைம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை ரொம்ப முடக்கிடும். அதுக்கப்புறம் உங்களை எழும்பவே விடாமல் உங்களை வந்து கஷ்டப்படுத்திடும். அதனால உங்களுக்குள்ள எப்பவுமே வந்து பிசாசு உங்களை முடக்க பார்ப்பான், சூழ்நிலைகள் உங்களை முடக்க பார்க்கும். ஆனால் நீங்கள் உடனே என்ன பண்ணிடணும்னா, அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. உடனே அந்த தாவீத மாதிரி அந்த ஸ்பிரிட்ஃபுல்லான ஒரு பர்சனா நீங்க இருக்கணும். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அந்த தண்டை பின்தொடரலாமா, நான் பிடிப்பேனா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, இதாண்டா எனக்கு வேணும். கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தனை பேரும் வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும்போது உடனே எழும்புறான் பாருங்க. எழும்புனவனை பார்த்த உடனே கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்குது. உடனே ஆண்டவர் வந்து கைப்பிடிச்சு அப்படியே தூக்கி விடுறாரு. என் பிள்ளை ட்ரை பண்ணுறான், என் பிள்ளை முயற்சி எடுக்கிறான், உன்னை நான் நிற்க வைக்காம நான் உன்னை விட மாட்டேன்னு. அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார், யுத்தம் பண்ணுவார், உங்களை ஆண்டவர் விட மாட்டார். அதனால நெக்ஸ்ட் இயர் புது வருஷம் நீங்க முடங்கி கிடக்கிற வருஷம் இல்லை. ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வைக்க போறேன்.